Hi guys, welcome back to the another video. 2016ல ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன தி அக்கவுண்டன்ட் அப்படின்ற ஒரு படம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கெவின் ஓகானர் அப்படிங்கிறவர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. வழக்கம் போல இந்த படத்துல ஹீரோ நம்மளோட பென் ஆஃப்லிக், நம்மளோட பேட்மேன் அவர்கள் தான். படத்தோட கதை அப்படி என்னன்னா, படத்துல நம்மளோட பென் ஆஃப்லிக் வந்து அக்கவுண்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பல கொலைகளை வந்து காமிக்கப்படுது. அதே சமயம் இன்னொரு பக்கத்துல போலீஸ் ஒரு கமிட்டி வந்து இந்த மாதிரி அக்கவுண்டண்டா இருக்கிற ஒருத்தன் வந்து, அதாவது அக்கவுண்டண்டா இருக்கிற ஒருத்தர் வந்து தொடர்ந்து பல கொலைகளை பண்றாரு அப்படிங்கிற ஒரு ஜேர்னல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு வர்றாங்க. அந்த அக்கவுண்டன்ட் யாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. பட் அவனோட சில இன்விசிபிளான போட்டோஸ் எல்லாம் அவங்களுக்கு காமிக்கப்படுது. ஸோ அவன் என்ன பண்றான்னா, அங்க போயிட்டு அந்த அக்கௌண்டண்டா அந்த இடத்துல இருக்கிறான். இருந்துட்டு பார்த்தா பல கொலைகளையும் அவன் பண்றான். ஆனா நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அவர் கொஞ்சம் ஓட்டிசம் உள்ள ஒரு ஹீரோ. ஸோ இவர் அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு தாட் வந்து நமக்கு வருது. ஸோ அதே சமயம் ஹீரோவையும் கொலை பண்றதுக்கு ஒரு வில்லன் விட்டு தெரிஞ்சுட்டு இருக்கான். அப்படி 4 கதைகள் வெவ்வேறு முறைகளில் காணப்பட்டாலும் உண்மையிலேயே ஹீரோ யாரு, அந்த அக்கவுண்டன்ட் அப்படின்னு பேர் சொல்லிட்டு எல்லாரையுமே கொலை பண்ணி தருற அந்த கொடூரமான ஒரு ஹிட்மேன் யாரு அப்படிங்கிறத போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஸோ இறுதியில் அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் அந்த படத்தோட கதை. இப்ப இந்த படத்துல பிடிச்சது அப்படின்னா அந்த படமே நமக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த படத்தோட திரைக்கதை அவ்வளவு சுவாரஸ்யமா, அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா, ஒரு 2016 அந்த படம் வந்திருந்தாலும் செம்மையான ஒரு என்கேஜிங்கோட அந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. வழக்கம் போல பென் ஆஃப்லிக் வந்து அமேசிங்கா வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு ஆட்டிசம் உள்ளவன் வந்து நமக்கு பார்த்தா ஆட்டிசம் உள்ளவன நமக்கு தெரிஞ்சிடாது. அவனுக்கு பக்கத்துல போய் நின்று பார்த்தா தான் நமக்கு தெரியும். அண்ட் எஸ்பெஷலி ஆட்டிசம் உள்ளவங்க வந்து நம்மளோட ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு பேச மாட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா, ஸோ ஹீரோவுக்கு வந்து ஆட்டிசம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா ஹீரோ அந்த படம் முழுக்க ஒருத்தவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பேசவே மாட்டாரு. ஒரு ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தையா வளர்க்குற ஒரு ஹீரோ வந்து என்ன மாதிரியான ஒரு ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்துவாரோ, அண்ட் அந்த ஆக்டிங்கை வந்து சூப்பரா வந்து பென் ஆஃப்லிக் கொடுத்துருப்பாரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் வந்து ரொம்ப ஒரு குடும்ப கதையா அடக்கொடுக்குமா அப்படி ஜாலியா போயிட்டு இருக்கிற படம். அடுத்து வர்ற வந்து 1.5 மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா படம் மாறாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் போற ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷனா இருக்கும். நம்ம ஹீரோ இப்படி இருந்த ஹீரோ இப்படி ஆயிட்டாரா அப்படின்ற லெவலுக்கு அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஆக்டிங் வந்து சூப்பராகவே கொடுத்திருப்பாரு. இந்த படம் இது வரைக்கும் தமிழ் டபுள்ல இல்லாம இருந்துச்சு. அண்ட் இப்போ அந்த படம் வந்து ரீசெண்டா தமிழ் டபுள்ல அவைலபிளா வந்திருக்கு. தி அக்கவுண்டன்ட்டோட செகண்ட் பார்ட் வந்து இந்த வருஷம் வந்து ரிலீஸ் ஆகும் போது இப்போ வந்து ஸ்டில் அந்த படம் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட் புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த படத்துல எனக்கு பிடிச்சது ஹீரோவுக்கு அந்த வில்லன் அப்படின்னு ஒரு கேரக்டர் நமக்கு காமிப்பாங்க. ஸோ அந்த வில்லன் யாரு அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து கிளைமேக்ஸ்ல வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் வந்து டெஃபினட்டா படம் பார்க்குற யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அவரோட ஆக்டிங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ அவன் வில்லன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்பொழுது கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து பயங்கரமா ஒரு ட்விஸ்ட் அந்த வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஸோ படத்தோட கிளைமேக்ஸ்ல நடுவே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒண்ணுமே புரியாம அங்கங்க சின்ன சின்ன பிட்டுகளா அந்த படம் வந்துட்டு போகும். அது எல்லாமே வந்து கோர்வையா ஒரு இடத்துல வந்து ரிவீல் பண்ணும் பொழுது அந்த படத்துக்கு காமிச்சப்பட்ட பிட்டு சீன்ஸ் எல்லாமே எங்க வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னும் போது யார் இந்த கொலைகள் எல்லாம் பண்றது அப்படின்னா நம்மளாலே ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஏன் அந்த கொலைகள் பண்றாரு அப்படின்றது எல்லாத்தையும் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எந்த விதமான ஒரு சின்னதா ஒரு அடல் கண்டென்ட் இல்லாத ஒரு கம்ப்ளீட்லியான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் இந்த தி அக்கவுண்டன்ட் அப்படிங்கிற படம். இந்த படம் வந்து இப்போ அபிஷியலா தமிழ் டபுள் அவைலபிளா இருக்கு. நீங்க போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆல்மோஸ்ட் வந்து 2 hours இந்த படம் வந்து ரன் ஆகுது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 வரைக்கும் அவுட் ஆஃப் 10க்கு IMDbல இந்த படம் வந்து ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பிளாக் பஸ்டர் படம் தான் இந்த படம் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் இந்த படம் எல்லா வகையான வயதினரும் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம் அப்படின்றதுல ஒரு எந்த டவுட்டும் இல்லை. ஆக்சுவலி இந்த படம் ஆக்ஷன்ஸ் பிரியர் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கான படமாக தான் இந்த படம் இருக்கு. அது மிஸ் பண்ணாம இந்த படத்தை போய் நீங்க எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் அது வரைக்கும் தேங்க்யூ. அண்ட் அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.